வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் பி. ராஜசேகரன். பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் வட்டம், அய்யலூர் கிராமம் என்னுடைய சொந்த ஊர். எனக்கு வயது 85. நான் விவசாய பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய நம்ம வேதாத்திரியத்துக்கு எப்போ வந்தீங்க? இங்க அல்லையா இருக்கா? ஆமா ஐயா. சாதாரண உடற்பயிற்சி, இந்த அதாவது உடற்பயிற்சி ஒரு மனவளக்கலை மன்றத்துக்கு எப்போ வந்தீங்க? அதாவது 2ஆம் தேதி இரவு ஒரு மாலை 4 மணிக்கு வந்தேன். ஆழியார் வந்துருக்கீங்க? ஆழியார் வந்தேன். நீங்க எந்த மன்றத்து வழியா வரீங்க? அங்க மன்றம், அதாவது ஒரு மன்றம் பெரம்பலூர்ல இருக்கா சார்? பெரம்பலூர்ல இருக்கேன். அங்க ஒரு மன்றம் வந்து ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்து எங்க ஊருக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்பு 2 மாதத்துக்கு முன்பு ஜாயின் பண்ணேன். அங்க பயிற்சியாளர் இருவரும் வேலை கிடைக்காமல், இடம் கிடைக்காமல், அதாவது தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் வீடு பார்த்து கொடுக்க சொன்னார்கள். என்னுடைய வீட்டில் பின்பகுதி அவர்கள் தங்கறதுக்கு இடம் கொடுத்தேன். அவங்க அங்க இருக்காங்க. அங்கிருந்து அவர் மூலியமா பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். அவர்கள் ஆர்லியார் செல்லலாம் என்று என்னை அழைத்தார்கள். நானும் வருகிறேன். எங்கள் ஊரில் கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கிறது. அந்த மண்டபம் கட்டி ஒரு ஆண்டு தான் ஆகிறது. அந்த மண்டபத்தில் பயிற்சி செய்தோம். பக்கத்தில் சிவன் கோவில், பெரிய கோவில் இருக்கிறது. சிவன் கோவில் காலையில் செய்வோம், மாலையில் மண்டபத்தில் செய்வோம். இது 1 வாரமாக 2 மாதமாக செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது ஆழியார் வந்திருக்கிறோம். வந்து இங்க பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சார், இப்ப நீங்க வந்து அங்க எடுத்துக்கிட்ட உடற்பயிற்சி தினமும் செஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. டெய்லி காலையில செய்வோம். ஈவினிங் செய்ய முடியாத டைம் இருக்காது. காலையில மணி 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் 6:30க்குள் செய்து முடித்து விடுவோம். மறுபடியும் என்னுடைய பணியை செய்ய நான் சென்று விடுவேன். சார், நீங்க விவசாய பணி செய்யறீங்க? என்ன பணி செய்யறீங்க? விவசாய பணி, அதாவது முத்தச்சோளம். இப்பொழுது அதிகப்படி விவசாயம் பண்றது முத்தச்சோளம் தான். சார், அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கரும்பு, நெல் எல்லாம் சாகுபடி செஞ்சோம். இப்போ ஆள் டிமாண்ட்னால இப்போ முத்துச்சோளம் மட்டும் செய்கிறோம். அடுத்த பயிராக எள்ளு விவசாயம் பண்ணுவோம். அதாவது நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ண எள்ளு விவசாயம் பண்ணுவோம். அதை விவசாயம் செய்து அந்த எள்ளை செக்கு போட்டு என்னுடைய குழந்தைகள், எனக்கு ஒரு பையன், 2 பொண்ணுகள், அவங்க எல்லாம் சென்னையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த செக்கு போட்டு இந்த எண்ணெயெல்லாம் அனுப்புவேன். என்னுடைய பையன் பெரம்பலூர்ல இருக்கிறான். ஒரே பையன். அவன் பிஇ படித்து கொண்டிருக்கிறான். பிஇ படித்து இப்போது டாடா கம்பெனில அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்போ எங்க பையன் பெரம்பலூர்ல தான் இருக்கிறான். இப்ப இங்க வந்து உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டதுல உடல்ல மாற்றங்கள், மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியா நல்லா இருக்கிறேன். எந்தவித ஜாஸ்தி தொந்தரவு. கண் பார்வை மட்டும் கொஞ்சம் மங்கி கொண்டிருந்தது. மற்றபடி உடம்புல எல்லா அவயங்களும் நன்றாக சுறுசுறுப்பாக இருக்கிறது. சார், நீங்க வந்து இந்த கண் பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய உங்களுக்கு சேஞ்ச். 2வது, நீங்க 2 மாசத்துலயே பிரம்மஞானம் வந்திருக்கீங்க. ஆமா, பரவாயில்ல. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்கெல்லாம் போன 2025ல இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு வந்தோம். எங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உடல்ல சுகர் ப்ராப்ளம் ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இங்க வந்து சரியாயிருக்கு. அதனால உங்களுடைய ஏஜ் வந்து 84 வயசா இருக்கிறதுனால இந்த ஏஜ்லயும் நீங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுவரையிலும் எனக்கு எந்த சுகரும் கிடையாது. கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் இருந்தது. அதற்கு சரியா மாத்திரை ஜாஸ்தி எடுக்கிறது இல்லை. மாசத்துக்கு 1 மாத்திரை 2 மாத்திரை தான் எடுப்பேன். ஐயா, உங்க ஊர் என்ன சொன்னீங்க? ஊர் பேர்? அய்யலூர். ஆமா. பெரம்பலூர்ல இருந்து எவ்வளவு தூரங்க ஐயா? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். திருவாச்சூர் அருகில். திருவாச்சூர் வந்து இறங்கிட்டு உள்ள வரணும். ஆமா, கிழக்கு பக்கமா ஒரு கிலோமீட்டர் வந்தா எங்க ஊர். ஓகே சார், பரவாயில்ல. நீங்க வந்து ஆழியார்ல உங்களை சந்திச்சதால நாங்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய மனவளம், உடல் வளம், உங்கள் தொழில் வளம், உங்கள் வாழ்க்கை வளம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் மன்றத்தின் சார்பாக, கும்பகோணம் அறிவு திருக்கோயில் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாகவும், ஆழியாறு தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி ஐயா அவருடைய ஆசீர்வாதத்துடன்
நீங்கள் நீண்ட காலம், நெடிய காலம், பல்லாண்டு காலம் இது போன்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும். வருங்கால இளைஞருக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இது போன்ற நபர்கள் இந்த வேதாத்திரியத்தை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டு இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். நன்றி. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். ஓகேயா.